வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு இன்றைக்கு ஜூன் 21 உலக சர்வதேச யோகா தினம் என்பதை முன்னிட்டு குருவின் நினைவாக என்னுள் எழுந்த இக்கவியை பதிவு செய்கிறேன். யோகமே வாழ்வின் உச்சம் தொடும், தியாகமே ஆன்மீக யோகமாகும், தியானமே ராஜயோக தவமாகும், பிராணாயாமமே வாசியோக தியானம் தரும், உலகமே நலமாகும் யோக தினம் பசுமை புரட்சிக்கு வித்தாகும். பார் புகழ் வாழ்ந்திட இதுவே நல் யோகம், பார் புகழ் வாழ்ந்திட இதுவே நல் யோகம். பரசிவத்தின் மூழ்கி ஆனந்தமாவோம். வாழ்க வளமுடன். யோகம்தான் மனித வாழ்வை சிறப்புடையதாக மாற்றி அவனுடைய வாழ்க்கையை உச்சம் தொடச் செய்யும். இதற்கு நமக்குள் மலர்வது தியாக மனப்பான்மை. அந்த தியாக மனப்பான்மை நம்மை அழைத்து செல்வது ஆன்மீகத்தில் ஆழ்த்துகிறது. அவ்வாறு ஆழ்த்தி இந்த யோகத்தை நம்முள் புகுத்தி தியாகமாக அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த நிலையில் இந்த ராஜயோகம் தவமாக நமக்குள் மலர்கிறது. அவ்வாறு மலர்ந்த அந்த யோகம் பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய சுவாசத்தை சரி செய்யும் வாசியோக தியானமாக அவை மலரும். அவ்வாறு மலர்ந்த அது உலக மக்கள் அனைவருக்கும் நலம் பயப்பதாக, இதை அனைவரும் ஏற்க வேண்டும் என்பதாக சர்வதேச யோகா தினம் என்பதாக நாம் ஏற்கிறோம். அனைவருக்கும் பசுமை புரட்சியை நம்முள் வித்திட்டு விருட்சமாக்குவதாக இந்த யோகா மலர்வதாக இந்த தினத்தை நாம் அங்கீகாரம் செய்திருக்கிறோம். இது பிரதமரின் அவருடைய ஆதங்கத்தில் உலகம் முழுவதும் சென்று இந்த யோகா தினம் கொண்டாடுவதாக நாம் மலர்த்தி கொள்கிறோம். பார் முழுவதும் புகழ்பெற்ற அனைவரும் வாழ்க்கையில் சிறப்புறுவதற்காக பார் புகழ் வாழ்ந்திடவே இந்த யோகம் நம்முள் மலர்த்தப்படுகிறது. அவ்வாறு மலர்த்தி கொண்ட அனைவருக்கும் பரவசத்தில் மூழ்கி ஆனந்தமே நிலைப்பதாக அது அமையும் என்பதாக குரு அருளாலும் இறை அருளாலும் என்னுள் எழுந்த இக்கவியை இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இறைநிலைக்கும் குருநிலைக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.